வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் கீழே இதற்கு முன்பு போட்ட வீடியோ, அதாவது கடவுள் நம்மோடு இருப்பதை உணர முடியுமா என்ற அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி இது. அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அதில் ஒரு நண்பர் என்னுடைய கால்கள் நடக்க முடியாத நிலையில் இனி நீங்கள் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரியில் சென்னையில் சர்டிஃபிகேட் கொடுத்த பின்பு அந்த நண்பர் 15 வருஷத்துக்கு முன்பு நான் ஒரு கோபி பஸ் ஸ்டாண்டில் நான் சந்தித்ததாகவும் எங்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினதாகவும் சொல்கிறார். அவர் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஃபோன் பண்ணுறார். காலையில் உங்களை பார்க்குறேன் சார், இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் நைட்டு போகிற யோசிக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியல. காலையில் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று கூப்பிட்றாரு. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வர்றேன். எனக்கு பார்த்து உடம்பு சிலுத்துருச்சு. எனக்கு நடக்கிற ஜாதகத்தில் சனி திசை எப்போவுமே பாதி டைமுக்கு மேற்பட்டு தான். சனி திசை 19 வருஷம்னு சொன்னால் 8.5 வருஷம் முடிஞ்சால் தான் அதனுடைய பலன் நடக்கும். சனி ஆயுள்காரகன், இடுப்புக்கும் கீழ்ப்பகுதியை குறிக்கக்கூடியவன். இடுப்புக்கும் கீழ்ப்பகுதி சரியில்லாமல் நடந்ததுன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். சில பேருக்கு கால் முறிஞ்சிரும், சில பேருக்கு நடக்க முடியாத நிலை ஏற்படும், சில பேருக்கு நிரந்தர ஊனத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் உங்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். கரெக்டாக அவர் வர்றாரு. அவரை நேரில் பார்த்த பின்பும் எனக்கு சரியாக பிடிபடலை. ஒரு கை இல்லாதவர், சனின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் முடவன் சொல்லக்கூடியது. அவர் போட்டிருந்து வந்த ட்ரெஸ்ஸு முழுக்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு. மேற்கு திசையில் சனியினுடைய திசையிலிருந்து வர்றாரு. ஒரு கை இல்லாதவர், ஒரு கையில் பாட்டிலில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. எனக்கு உடம்பு சிலுத்துருச்சு. அப்படியே இங்கே வீட்டுக்கு பார்க்கும்போது பணிஞ்சு உட்காந்து அவரே கீழே என்னுடைய காலுக்கு கீழே உட்காந்து என்னுடைய முழங்காலில் அந்த தீர்த்தத்தை தெளித்து, இது மாதா கோயிலிருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தம், 15 நாளைக்குள்ளாக உங்களுக்கு இது சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு சிரிப்பு. கால் தொங்கிருச்சு, 2 காலுமே முழங்கால் இல்லைங்கிற பட்சத்தில் இது நடக்க போகுதான்னு நான் நினச்சேன். போட்டு இயேசுநாதருடைய சிலுவை போட்டு போனார். நான் மதத்துக்கு அப்பாற்பட்டவன். அவங்களுடைய மனிதர்களுடைய அன்புக்கு மேலே எந்த கடவுளுமே இல்லை. என்னுடைய வீட்டில் எனக்கு நண்பராக இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதனால் அவர் இவ்வளோ தூரம் நமக்காக கொண்டு எந்த பிரதிபலனும் பார்க்காம கொண்டு வர்றாருன்னா, அந்த பிரபஞ்சம் எங்கிருந்தோ நேரடி இறங்கி வந்துருச்சு. கடவுளை இப்படித்தான் உணர முடியும். அவரை நான் மனிதராக நான் பார்க்கல. போட்டு போனார். 15 நாளைக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஜிம் வருது. அவரை 10 வருஷத்துக்கு முந்தைய நான் சந்திச்சிருக்கேன். அவர் கூப்பிட்டு போய் நான் சொல்கிற பயிற்சி செய்யுங்க, உங்களுக்கு கால் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முந்தி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கால் முறிஞ்சிரும்னு சொல்லி சொன்னவங்க இப்போ நான் இந்த 20 நாளைக்குள்ள நல்லா நடக்கிற மாதிரியான நிலை வந்தது. இந்த இடத்துல கடவுள் அந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக வேலை செய்யுது. நாம் செஞ்ச தர்ம